ஸோ இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். இது 1 kgயில் ஒரு மீடியம் டால் கேக்கில் நம்ம கேட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக நம்ம கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இது வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி 1 kg கேக் அண்ட் இது வந்து டால் கேக்காக நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் 1 kg வந்து 6 inch டின்னில் வந்து நான் போட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான க்ரீமை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து அவங்க ஒரு லேயருக்கு வந்து நமக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு லேயருக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு லேயருக்கு மேங்கோ ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க. ஸோ 3 க்ரீம் வந்து இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஃப்ளேவர் மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் மோரோவர் உங்களுக்கு வெளியே வந்து வெளியே கோட் வந்து நமக்கு வந்து ஒரு மேங்கோ ஃப்ளேவரில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து க்ரஷ்ஷை வந்து க்ரீம்லேயுமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். மோரோவர் மேலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு மிக்சட் ஃப்ளேவராக வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் மெயினாக வந்து அவங்க பாட்டிக்காக இது வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஐ திங்க் பர்த்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 3 ஃப்ளேவர் கேக்கு அது கூட வந்து கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சஜஷன் கொடுத்தேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு டெசிகேட்டட் கோகனட்டும் வந்து நம்ம மேலே போட்டு கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனும் வந்து ஒரு கொலாப்ரேஷன் சொல்லலாம் அண்டு டேஸ்ட்டும் கொலாப்ரேஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் லேயர் பைனாப்பிள் க்ரஷ் போட்டு முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி இல்லை, இது வந்து ப்ளூபெரி க்ரஷ். ஸோ ப்ளூபெரி ஃப்ளேவரில் வந்து மிடில் லேயரில் வந்து ப்ளூபெரி கேட்டிருந்தாங்க. அண்ட் மோரோவர் வந்து மேல் லேயர் வந்து மேங்கோ. ஸோ மேங்கோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. டேஸ்ட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரிக்குவயர்மெண்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா லைக் வெளியே டாப் கோட்டு வந்து ஒரு மாதிரி லைட் பர்பிள் ஷேடில் கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் இதுலேயே வந்து நமக்கு ரெஃபரன்ஸாக என்னோடய கேக்கையே வந்து எடுத்திருந்தாங்க. நான் ஒரு பட்டர்ஃப்ளை தீம் கேக் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸை எடுத்து ஸோ அதே மாதிரி எனக்கு வேணும். அண்டு இதுக்கு வந்து நமக்கு அது கூட வந்து ஒரு ஃபாண்டன்ட் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஃபாண்டன்ட்டில் பாட்டி மாதிரி செஞ்சு வைக்க சொன்னாங்க. அவங்க பாட்டி எப்படி இருப்பாங்கன்னு தெரில. பட் நான் ஃபாண்டன்ட் ஃபிகரின்ஸும் பெருசாக பண்ணதில்லை. ஸோ ஒரு ஃபுல் ஃபிகர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக் இது மட்டும் பண்ணியிருந்தோம். அப்புறமேல இப்போ தான் வந்து ஃபிகரினில் வந்து இந்த லைக் இந்தியன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு லைட் பர்பிள் கலரில் வந்து ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க. ஸோ கோட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நல்லா போர்டை க்ளீன் பண்ணி நல்லா வந்து நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கே ஒரு வேவ் டிசைன் கொடுக்கலான்னு பார்த்தேன்.
பட் எனக்கு அது அவ்வளோவா செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு பிடிக்காததுனால நான் திருப்பி லைக் நம்ம ப்ளெயினே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளெயினே வந்து பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நல்லா நம்ம செட் பண்ணி வச்சிடணும். ஸோ நான் நெக்ஸ்ட் டே தான் எப்போவுமே கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃபிகரின்ஸ் எல்லாமே வந்து நான் தனியாக பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இந்த வீடியோவில் அது இன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக போயிடும் வீடியோ. ஸோ இது பண்ண வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நாள் முன்னாடியே. அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபாண்டன்ட்டோட லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ யூ ஆர் மை வேர்ல்டு, அப்புறம் அந்த மாதிரிலாம் சில வேர்ட்ஸ்லாம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவங்க மெயின் ரிக்குவயர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த பட்டர்ஃப்ளை கேக் மாதிரியே வேணும். அண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு 3 டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து வேணும். அதில் மேங்கோ ஃப்ளேவர் ஹைலைட்டடாக இருக்கணும். அண்ட் இது மாதிரி வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனையும் பார்த்து பண்ணாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இந்தியன் உமன் ஃபாண்டன்ட் ஃபிகரின்னு அந்த டுட்டோரியல் தனியாக போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த அவங்க சொன்ன வேர்ட்ஸும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபைனல் அசம்பிளிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக கோல்டன் பார்டர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்டருக்கு வந்து கோல்டன் இது எடுத்துருக்கோம், லைக் லஸ்டர் டஸ்ட் எடுத்து அது கூட லிக்விட் வேப்பரைசர் போட்டு ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம லைட்டாக பார்டர் மாதிரி கொடுத்துக்குறோம். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்டாக அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபாண்டன்ட் ஃபிகரின் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம அது மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே ஒரு ஸ்டிக் கொடுத்து தான் வைக்கணும், அப்படி இல்லைன்னா விழுந்துடும் கீழே. ஸோ அது வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அது வைக்கணும். அண்ட் மோரோவர் வந்து இந்த கேக் வந்து நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் நம்ம டெலிவரி கொடுக்குறதா இருந்தது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் மேலேயே ஃபாண்டன்ட் இதெல்லாம் வச்சாச்சு. அண்ட் இது கூட கொஞ்சம் ஃப்ளாஸும் நமக்கு லைக் ஃபாக்ஸ் பால்ஸும் வச்சாச்சு. அண்ட் இது கூட அவங்க சொன்ன வேர்ட்ஸையும் நம்ம வந்து சூப்பராக வந்து மேலே எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு நீங்கள் ஒரு தீம் பேஸ்டு இல்லை அந்த மாதிரி கேக் நீங்கள் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ தீம் பேஸ்டாக நமக்கு கேக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி பட்ஜெட்லேயுமே நாங்கள் வந்து சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்குமே இந்த மாதிரி ஹாப்பி. ஸோ உங்களோட செலிப்ரேஷன்ஸையும் எங்கள் கூட இந்த மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த ஃபாண்டன்ட் ஃபிகர் பண்ண வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்குது. அண்ட் நீங்கள் கேக் ஆர்டர் பண்ணணுன்னாலும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி நான் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு அப்டேட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கம்மிங் பேக் டு தி டிசைன், ஸோ இப்போ எல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வச்சாச்சு. அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாஸ் மாதிரி சுகர் பர்ல்ஸ் இருந்தது. ஸோ அதை அங்கங்கே வச்சுட்டு இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்ச நாள் முன்னாடியே எடுத்த வீடியோ. ஸோ அதை என்னால் இப்போ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு வழியாக இப்போ தான் எடிட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு வந்து நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நம்ம கேக்கும் ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வேறு வெளியே ஊரில் இருந்தீங்கனாலும் ப்ரௌனிஸ் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் கொரியரில் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.